நூறாயிரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராவணனை சம்ஹாரம் பண்ண ராமா நீ பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கன்னு. சாதாரணமா பிரம்மதேவர் டபால்லாம் காட்சி கொடுக்க மாட்டார். 10,000 வருஷம் தபஸ் பண்ணா மட்டும்தான் பிரம்மதேவர் வருவார். உமக்கு ஸ்ரீ ராமச்சரித்திரத்துல நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் உனக்கு யோக சக்தியினாலேயே தெரியும். நீ எழுதக்கூடிய இந்த காவியம் எதுவரைக்கும் மலைகளும் நதிகளும் இந்த பூமியில இருக்குமோ அதுவரைக்கும் அந்த காவியம் இருக்கும்ங்கிற. ஒரு பொயட்டிக்கா அத மரம் இருக்கு நின்று இருக்கு அப்படின்னு இல்லாம எது வேர்லேந்து தண்ணி குடிக்கிற வஸ்துவோ அது இருக்குங்கிற மாதிரி அப்படி ஒன்னொன்னுத்தையும் பார்த்து அப்படி ரசிக்கிறார். ஆஹா அப்படி பச்சை பசேல்னு இருக்கே அப்படின்னு வண்டுகள்லாம் ரீங்காரம் பாடுறது, சாரல் அப்படியே சுகமா வீசுறது, அப்படியே ஹிதமா இருக்கார். நம்மளாம் கேமரால ஃபில்டர் போடுறோம் இல்லையா, அது மாதிரி அவர் கண்ணிலேயே ஃபில்டர் போட்டு பார்க்கிறார். அவர் அப்படியே மனசுக்குள்ள போயிட்டார். அப்போ ஒரு காட்சியை பார்க்கிறார். 2 கிரௌஞ்ச பட்சிகள், 2 கிரௌஞ்ச பட்சிகள் ரொம்ப இன்பமா இருக்கு. ஒரு ஆண் பட்சி ஒரு பெண் பட்சி ரொம்ப சல்லோ பில்லோன்னு இருக்கு. அந்த சமயம் சரேல்னு ஒரு அம்பு வந்து பாயறது, ஆண் கிரௌஞ்ச பட்சி செத்துப்படுது. சந்தோஷமா இருக்கிறதையும் பார்த்தார், அம்பை எய்தி ஒரு பட்சி செத்து போறதையும் பார்த்தார். அப்படியே துக்கமா எடுத்து வால்மீகி மனசு அப்படியே நொறுங்கி போடுத்து துக்கம் அடைக்க மா நிஷாத பிரதிஷ்டாந்த மகம சாஸ்வதி சம்மாஹா யத்க்ரௌஞ்சமிதுனா தேகமவதி காமமோகிதம். அப்படியே பிரவாகமா வருது. அவர் பாட ஆரம்பிச்சுட்டார். அவர் அறியாம ஒரு கவிதை சொல்றார். ஹே வேடனே, கிரௌஞ்ச பட்சிகள் சந்தோஷமா இருக்கும் போது அதை போய் அடிச்சுட்டியே, நீ ரொம்ப காலம் இருக்க மாட்டடா, நீ ரொம்ப காலம் இருக்க மாட்டேன்னு அந்த வேடனை சபிக்கிறது மாதிரி சொல்ற. அது வால்மீகியினுடைய வாயிலேந்தே வெளில வந்தது. வால்மீகிக்கே அவர் கவிதை பாடுவார்னு தெரியாது. அப்படி வந்த அந்த வார்த்தைகள் அனுஷ்டுப் சந்தஸ்ல 32 அக்ஷரங்கள் கொண்டு ஒரு ஸ்லோகமாவே அமைஞ்சுடுத்து. வால்மீகிக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம வாக்குல இருந்தா ஒரு ஸ்லோகம் வருது, ஆனா கடைசியில ஸ்லோகம் வந்தாலும் வந்தது சோகத்துல போய் ஒரு ஸ்லோகம் ஆரம்பிச்சிருத்தே, சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்கலாமே. உடனே அந்த சிஷ்யன் கேட்கிறாரு, இப்ப ஏண்டா இப்ப நான் சொன்னது ஸ்லோகமா? ஸ்லோகம் தானே வந்தது, ஏன் வாயிலேருந்து தானே வந்தது அப்படின்னு கேட்கிறார். உலகத்துல நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் பொயட்ரி என்னன்னா வால்மீகி. இதுதான் ஃபர்ஸ்ட் பொயட்ரி இந்த வேர்ல்டே வால்மீகியோடது தான். அவருக்கே தெரியல, அவர் அறியாம வந்தது. ஆதி கவி அப்படின்னு அதனால தான் கொண்டாடுறோம். உலகம் வரதுக்கு முன்னாடியே இவரோட கவிதை வந்துருத்தோம். ஆனா அதுவே சாபமா இருக்கே. எப்படி வேடனுக்கு போய் சாபம் கொடுத்துட்டாரே, அம்பு போட்டுட்டானே அவன் அப்படின்னு தாளல அவருக்கு. நம்ம நினைக்கலாம் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பொயட்ரின்னு கொண்டாடுறோம், அது போய் சாபமா ஆரம்பிச்சிருக்கேன்னு. ஆனா இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை இந்த ஸ்லோகத்துக்கு அழகான ஒரு வியாக்கியானம் கொடுக்குறார். மேலிருந்து பார்த்தா ஆண் பட்சி, அந்த பட்சிகள் சந்தோஷமா இருக்கும்போது அடிச்சுட்டியே நீ ரொம்ப நாள் நன்னா இருக்க மாட்டேடா, ரொம்ப நாள் நன்னா இருக்க மாட்டேங்கிறது வெளிப்புறமான அர்த்தம். ஆனா இன்ட்ரிகேட்டா உள்ள போய் பார்த்தா மான்னா லக்ஷ்மி தேவி, மா நிஷாத அப்படின்னா லக்ஷ்மி தேவியினுடைய கணவர், அதாவது மகாவிஷ்ணு. கிரௌஞ்ச அப்படின்னா பக்ஷி ஒன்று அர்த்தம், ராட்சசன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ராட்சச தம்பதிகள்ல மண்டோதரி புலம்பும்படி ராவணனை வதம் பண்ணி உலகத்துக்கெல்லாம் நன்மை செய்த ஹே ராமா சாஸ்வதி சமாஹா பிரதிஷ்டாம் துவம்னா பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிர தாண்டு பல கோடி நூறாயிரம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிர தாண்டு பல கோடி நூறாயிரம், பல கோடி நூறாயிரம். நீ பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ராவணனை சம்ஹாரம் பண்ண ராமா நீ பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கன்னு. ஓஹோ, இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு. அப்புறம் வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்துக்கு இதெல்லாம் முடிஞ்சது. இவர் வாக்குலேருந்து பொயட்ரிலாம் வந்துருத்து. அதுக்கப்புறம் இவர் ஆசிரமத்தில் இருக்கும்போது பிரம்மதேவரே வரார். சாதாரணமாக பிரம்மதேவர் டபால்லாம் காட்சி கொடுக்க மாட்டார். 10,000 வருஷம் தபஸ் பண்ணா மட்டும்தான் பிரம்மதேவர் வருவார். ஆனால் இங்கே வால்மீகி முனிவருக்கு கேட்காமையே அவரோட தரிசனம் கிடைக்கிறது. ஏன்னா ஏன் அப்படின்னா புத்து மண்ணுக்குள்ள அவர் ராமநாம ஜபம் பண்ணார் இல்லையா,
அந்த புத்து மண்ணுக்குள்ள பண்ணின ராமநாம ஜபத்தினால கேட்காமையே பிரம்மதேவர் காட்சி கொடுக்கிறார். பிரம்மதேவரை பார்த்த உடனே வால்மீகி முனிவர் பரபரப்போட நமஸ்காரம் பண்ணி அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் எல்லாம் கொண்டு வந்து பூஜை பண்ணி பிரம்மதேவர் ரொம்ப சந்தோஷமாயி வால்மீகி முனிவர் இங்க வா, இங்க வந்து பக்கத்துல உட்காந்துக்கோ அப்படிங்கிற. வால்மீகி உட்காந்துக்கிறார் பிரம்மா பக்கத்துல. அவருக்கு அப்ப கூட புரியல ஏன் நமக்கு ஸ்லோகம் வருது, என்னத்துக்காக வருதுன்னு. இப்ப பிரம்மதேவர் சொல்றார் சிரிச்சுண்டே, யாமே சரஸ்வதி தேவி அவனுடைய நாக்குல ஆவிர்பவிக்க பண்ணினோம். நாரதர் உம்மிடம் சொன்ன ராமச்சரித்திரத்தை நீ விஸ்தாரமா ஒரு காவியமா எழுது அப்படின்னா. மேலும் சொல்றார், உமக்கு ஸ்ரீ ராமச்சரித்திரத்துல நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் உனக்கு யோக சக்தியினாலேயே தெரியும். அதுல ஸ்ரீராமருக்கும் சீதாதேவிக்கும் மறந்து போனது கூட உனக்கு ஞாபகம் இருக்கும். ஒருத்தருக்கொத்தர் தெரியாமல் நடந்த நிகழ்ச்சிகள் கூட, ஒருத்தருக்கொத்தர் ரகசியமா பேசின்றது கூட, ரகசியமா பேசி சிரிச்சின்றது கூட, ஹனுமாருடைய பிரபாவம், இப்படி எல்லா விஷயங்களும் உனக்கு மனசுல தெரியும். உனக்கு மனசுல என்ன வந்தாலும் அது கரெக்டோ தப்போ நினைச்சுக்காத. உனக்கு மனசுல வந்தா அது கரெக்டா அதை அப்படியே எழுது அப்படிங்கிற. அதுல ஒரு பொய்யும் இருக்காதுன்னு வால்மீகிக்கு பிரம்மாவே அனுகிரகம் பண்றார். அந்த வால்மீகி முனிவரை பற்றியும் வால்மீகி ராமாயணத்தை பற்றியும் பிரம்மதேவர் சொல்றார், நீ எழுதக்கூடிய இந்த காவியம் எதுவரைக்கும் மலைகளும் நதிகளும் இந்த பூமியில இருக்குமோ அதுவரைக்கும் அந்த காவியம் இருக்கும்ங்கிறார். எதுவரைக்கும் அந்த காவியம் இருக்குமோ அதுவரை நீங்கள் பிரம்மலோகம் பரியந்தம் எல்லா உலகத்திலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பேள், நீங்க சிரஞ்சீவியா இருந்துட்டே இருப்பேள் அப்படின்னு பிரம்மா வால்மீகிக்கு ஆசீர்வாதம் பண்றார். அதை கேட்ட வால்மீகி முனிவருக்கு ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சார். அங்க பிரம்மதேவர் கூறியபடி நாரத மகரிஷிடம் கேட்ட ராமச்சரித்திரத்தை 24,000 சொச்சம் ஸ்லோகங்களா எழுதி முடிச்சுட்டார். சீதாயாச்சரிதம் மகத், சீதாதேவியினுடைய சரித்திரம், ஸ்ரீராமரின் கதை, ராவணவதம் உள்ளது உள்ளபடி அனுஷ்டுப் சந்தஸ்ல 24,000 ஸ்லோகங்களும் கொடுத்துட்டார். ததோ பகத சமாச சந்தி யோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரச சவதம் நிஷாமயத்வம். அவர் சொல்றார், அவரே இதை ரசிச்சுட்டு சொல்றார், ஹே பாருடா இந்த வால்மீகி ராமாயணத்தை, இதுல அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த சந்திகளையும் சமாசங்களையும் அவரே பார்த்து ஆச்சரியப்படுறார். என்னது அவரே வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாருன்னு அவருக்கே தெரியல, அவர் வாக்குனால வந்திருக்குன்னு. அதனால அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆச்சரியத்தை பாருங்கோ நமக்கெல்லாம் சொல்றார். நிஷாமயத்துவம் அப்படின்னா பாருங்கோ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.